2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் அவர்கள் தங்கள் பிராணிக்கு தக்கதாகவும் பிராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இங்கே மக்களோனியா நாட்டு சபைகள் அவர்கள் மிஞ்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பிறரை மிஞ்சி செயல்படுங்கள் என்ற தளத்தில் நான் உங்களோட பேச போகிறேன். பிறரை மிஞ்சி செயல்படுங்கள். பவுல் ஊழி செய்த காலத்துல நிறைய சபைகள் இருந்தது. அதுல சபையில எண்ணிக்கை உள்ளவரும் அதிகமா இருந்தார்கள். ஆனால் எல்லா சபைகளையும் மிஞ்சுகிறதை போல இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள் அவர்கள் மிஞ்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அது அவர்களோட நின்றுவிடக் கூடாது என்பதை பவுல் ஞாபகத்தில் வைத்து தீர்த்துவையும் அங்கு அனுப்பி இந்த காரியங்கள் கொரிந்து சபையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் மக்களோனியா நாட்டு சபைகளை கர்த்தர் நேசிக்கிறதை போல கொரிந்து சபையை நேசிக்கிறார். ஒரு சபையில காணப்படுகிற நல்ல காரியங்கள் மற்ற சபையிலும் காணப்பட வேண்டும் என்று முயற்சித்து அந்த முயற்சியில் அவர் வெற்றி கண்டார்கள் என்பதை இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். அதில் அந்த 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டது என்று சொல்லும் போது அந்த மக்களோனியா நாட்டு சபைகளும்
மிஞ்சி கொடுத்தார்கள். அதை பார்த்து குறும்பு சபையாரும் மிஞ்சி கொடுத்தார்கள். இவர்கள் மிஞ்சி கொடுக்கிற ஜாக்கிரதையை பார்த்து அநேகர் அவர்களால் எழுப்பப்பட்டார்கள். அவர்களும் மிஞ்சி கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக மாறினார்கள். பிறரை மிஞ்சி செயல்பட வேண்டும் என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். நான் உலக மக்கள் மத்தியிலும் இருக்கிறோம், தேவ ஜனங்கள் மத்தியிலும் இருக்கிறோம். இன்னொரு வேலை சொன்னால் உலக மனுஷர் மத்தியிலும் இருக்கிறோம், தேவ மனிதர் மத்தியிலும் இருக்கிறோம். உலக மனுஷரும் தேவ மனிதரையும் புறம்பே பார்த்தால் 2 பேரும் ஒரே மாதிரி தெரியும். அதாவது கோதுமை மணி படையும் அந்த கோதுமை மணியை பார்த்தால் புற தோட்டத்துல ஒரே மாதிரி இருக்கும். அது ஒரே மாதிரி இல்லை என்று கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்தில் போய் பார்க்கணும், எடுத்து அதை அமைக்க பார்க்கணும். அதுலயும் தவிர அந்த முறம் இருக்கு பார்த்தீங்களா, பலகு தூற்றுக்கூட அதை வைத்து ஒரு வீசினா போதும், அப்ப தெரியும் அது நிஜமாகவே நல்ல கோதுமை எல்லாம் பலர்ந்து கண்டுபிடிக்கலாம். விசுவாசிகளான தேவஜனங்கள் மாத்திரம் கொடுக்கிறதாக நாம் சரித்திரத்தை பார்த்தால் இல்லை, உலக மக்களும் கொடுக்கத்தான் செய்கிறார்கள். புறமதத்திலும் நம்முடைய கிறிஸ்தவத்திலும் சிலர் கொடுக்கிற காரியம் எப்படின்னா, அநேகமா சம்பாதிச்சிருப்பாங்க, அது வீட்டுல வைக்க முடியாது, வயது வந்தால் வந்துடும். அதனால கொண்டு போய் இந்த காணிக்கை பெட்டியில போட்டுட்டா கடவுள்ல ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார், போலீஸுக்கு தட்டிடலாம் அப்படின்னு போய் காணிக்கை கொடுக்கலாம் இருக்கிறாங்க. நம்முடைய கிறிஸ்தவத்துல நான் எப்படி சம்பாதிச்சாலும் கொண்டு போய் பெரிய தொகையை காணிக்கையில போட்டுட்டா அந்த விசேஷ பிரசங்கர் அற்புத அடையாளம் செய்திருக்கிறாரு, அவர் ஜோமனித்தா இந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் நினைக்கிறாங்க. தெரியல, மிஞ்சிய கொடுக்கிற ஆட்களை நாம் பார்க்க முடியும். சில அற்புதம் நடக்கிற கூட்டங்கள்ல ஒரு 10 பேரை முன்னதாக ஆயத்தப்படுத்தி நீங்க பெரும் தொகையை காணிக்க போடுங்க, அப்புறம் இந்த ஜுவல்ஸ் போட்டுக்கிறீங்களா அதெல்லாம் போடுங்க, உங்களை பார்த்து எல்லாரும் அப்புறம் போட்டுத்தானே ஆகணும். ஒரு பெரிய தொகையை உண்டாக்கி கட்டடங்கள் எல்லாம் கட்டுறதெல்லாம் செய்துட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கு நம்முடைய நாட்கள். எப்படி அந்த கிரியோன் ஒரு துப்பட்டாவை விரிச்சு உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்குதோ நான் தானே உங்களுக்கு வெட்டி வாங்கி கொடுத்தேன், அதனால இதுல கொண்டு வந்து போடுங்க உங்களுடைய நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிற அந்த அணிகலன்களை அவங்க நிறைய போட்டாங்க. அதை வைத்து ஒரு ஏபாத்தை உண்டாக்கினார். இப்படி எடுத்தது தவறா, ஏபாத்தை உண்டாக்கின தவறான்னு கேட்டா உலகம் அதுல என்ன தவறு இருக்குது, அது நல்ல ஊழியம் தானே, அதுக்கு பணம் உண்டாக்குறாங்க, அதை ஒரு ஏபாத்தை உண்டாக்குறாங்க. பைபிள் ஏபாத்தெல்லாம் இருக்குல்ல, ஆனால் பைபிள் என்ன சொல்லப்படும் தெரியுமா, அவன் உண்டாக்கின அந்த ஏபாத்தை அவனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இஸ்ரவேலருக்கும் கண்ணி ஆயிற்று. ஏகோத்தை பின்பற்றினாங்க, கட்ட விட்டு போட்டாங்க. மனசரை கெடுக்கிறதுக்கு பெரிய காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த விவசாய வயசு தரத்தெல்லாம் பண்ண வேண்டாம். அதுல கூட பைபிள் படிச்சவங்க தப்பிச்சிருவாங்க, இதுல தப்பிக்க மாட்டாங்க. அதனால உலக மக்கள் கொடுக்கிற காரியத்துல கூட மெஞ்சுறாங்க, கிறிஸ்தவத்திலும் கொடுக்கிற காரியத்துல கூட மெஞ்சுறாங்க. அவங்க கொடுக்கறதுக்கு பரலோகத்துல போகாது. ஏனென்றால் காயனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, அவர் கீழ்த்தரமானதை கொண்டு வந்தா இல்லைங்க, நல்லதைத்தான் கொண்டு வந்தார். ஆனா அதுல பலி இல்ல, ரத்த சிந்தப்படுதல் இல்ல, மன்னிப்பு கேட்ட ஒரு ஒழுங்கும் இல்லாம நான் எந்த சேர்த்துனால சக்தியினால சம்பாதத்தை கொண்டு வரேன், உங்களுக்கு இஷ்டப்படுதா வாங்க திருப்பி கொடுங்கிற மாதிரி போங்க, எனக்கு வேண்டாம் ஆண்டவர் திருப்பியே கொடுத்துட்டார். அப்போ பிறரை மிஞ்சி செயல்படுவோம் என்று சொல்லும் பொழுது உலக மக்கள் நமக்கு மாதிரியா இருக்காங்க. அவங்களே இப்படி செய்யறாங்களே, நம்ம செய்யக்கூடாதா? இன்னொன்று மாம்சத்துக்குரிய மக்கள் என்று சொல்றவங்க விட சிலர் அதிகமா கொடுப்பாங்க. நான் பல்வேறு சபைகளை போகும்போது நான் பார்த்த காரியம் என்னவென்றா, அங்கங்க நடக்கிற ஊழியத்துக்கெல்லாம் பணம் அனுப்புறாங்க. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, அந்த சபையை சேர்ந்த அந்த குடும்பம், அந்த சபையை சேர்ந்த அந்த சகோதரன் ரொம்ப ஆதிக்கிறவர்களா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்படி பணம் அனுப்புறவங்க அந்த சொந்த சபைக்கு பணம் உதவி செய்ய மாட்டாங்க, சொந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட மாட்டாங்க. இவங்களுக்கு ஊர்ல பேர் வேணும், சொந்த சபையில பேர் வேண்டாம், அப்படி செய்யற மக்களும் இருக்கிறாங்க. அதை பார்த்து நாம மிஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உண்மையாகவே
கர்த்தருடைய காரியத்துல செயல்படுறாங்களா? கள்ளம் கவனம் இல்லாம மற்ற புறமதத்துல நம்முடைய கிறிஸ்தவத்துல ஏன் நாம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க ஏன் அவங்களை மிஞ்சக்கூடாது? அந்த அளவுக்கு நாம் செயல்படணும். அதனாலதான் மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாகிவிட்டால் தேவனுடைய இடத்துல பிரவேசிக்க மாட்டேங்க. இந்த பரிசேயர் வேதபாரகர் கூட்டங்களுக்கெல்லாம் ஒழுங்கா போவாங்க, தவறாம ஆராதனை கலந்து கொள்வாங்க, பிரசங்கத்தை கேட்பாங்க, எவ்வளவு பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க மற்றவங்க வேலை பாரமான சுமையை சுமத்துவாங்க, தங்களுடைய விரலினால அந்த சுமையை தொட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்க. பைபிள் சொன்னா சொல்றபடி செய்யுங்க, அவங்க செய்யும்படி செய்யாதுங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், வேதபாரக பரிசேயர்களோட நீதியில் உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணுமே. அவங்ககிட்ட நீதி இருக்குல்ல, அவங்களே காணிக்க கொடுக்கறாங்கல்ல, அவங்களே ஒழுங்கா கூட்டங்களுக்கு போறாங்கல்ல, என்ன ஒரு ஆவியில போறாங்கல்ல, நீங்க நல்ல ஆவியில போக வேண்டியதானே, நல்ல ஆவியில கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நிலைமையில ஆண்டவர் சொல்கிறார். அதனால நாம் ஜனங்கள் மத்தியில வாழுகிறோம், பிறகு கொடுக்கறத நமக்கு தெரியும், கேட்டிருக்கிறோம். சில சமயத்துல மாசத்துக்குரியவர்கள் என்று சொல்றவங்க கூட கொடுக்கறாங்க. நாம் ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மாசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க, அவங்க கூட கொடுக்கறாங்க. ஆனா நீங்கள் உங்களை ஆவிக்கிறவர்கள் என்று எண்ணினால், நீங்கள் ஆவிக்கிறவர்களாக மாற விரும்பினால் மற்றவர்களையும் நாம் மிஞ்ச வேண்டும். மிஞ்ச வேண்டும் என்று சொல்லும் போது எல்லாம் இருக்கிறதுனால மிஞ்சுகிறது அல்ல. அப்படியா இந்த இடத்துல வருது, அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களா இருக்கிறோம், தங்களுடைய திராணிக்கு தக்கறார் போதும் இல்ல. எங்களுக்கு சூழ்நிலை பார்க்க வித்தியாசமா இருக்குது. கொடிய தரித்திரம் திராணிக்கு தக்கதா கொடுக்கறோம் இல்ல. ஆண்டவங்க குற்றமா சொல்ல மாட்டேன், பரவாயில்ல, மற்றவங்க கொடுக்காம இருக்கும்போது நீங்க திராணிக்கு தக்கதாக கொடுக்குறீங்களா, பரவாயில்ல. ஆனால் இவர்கள் திராணிக்கு மிஞ்சியே கொடுக்க தாங்களே மனதில் ஒரு யாரும் உங்களை கண்டிப்படுத்த வேண்டியதில்லை, காணிக்கை பற்றி அடிக்கடி பிரசங்க தேவையும் இல்லை. ஆண்டவர் தன்னை எனக்காக கொடுத்தார், அவர் ஒன்றை வைத்துக் கொள்ளவில்லை. ஒரு மனுஷன் ஒருத்தனுக்கு அதிகமாக கொடுக்க கொடுமென்றால் தன்னுடைய ஜீவனத்தான் கொடுக்க முடியும். ஆண்டு அதே கொடுத்தார்ல, அப்ப அவருக்காக கொடுக்கறதுல என்னன்னா கணக்கு பார்க்கணும், திராணியை பார்க்கணும், பறந்து நடக்கிற ஊழியத்தை பார்த்தா, தரிசனமான விசுவாசிகள் ஏராளமானவர்களை பார்த்தா, நான் திராணிக்கு தக்கதா கொடுத்தா காரியம் முடியுமா? திராணிக்கு மிஞ்சி கொடுத்தா தான் காரியங்கள் சரியாகும் அப்படி சொல்லி அவங்க திராணிக்கு மிஞ்சியை கொடுத்தான். பிறரை மிஞ்சி செயல்படுங்கள். அதை பற்றினா 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அவர்களையும் மிஞ்ச வேண்டும். புதிய ஆண்டவர் நமக்கு நம்பி கொடுப்பாருங்க, நான் மிஞ்சி மற்றவர்களை பார்த்து மிஞ்சி செயல்படுவேன் அப்படி என்று நீங்கள் நானும் தீர்மானித்து செயல்பட்டால் மற்றவர்களை விட நாம் ஆசிரியப்படுவோம். அதுல என்ன சந்தேகம்? முதலாவது குறிப்பு நாம் பார்க்கலாம். யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமா இருக்கிறதுனால் ஒரு மனுஷன் தனக்குத்தானே விவேகியா இருக்கிறான். இந்த விவேகியா இருக்கிற காரியம் புறமதத்திலும் உண்டு, நம்முடைய கிறிஸ்தவத்திலும் உண்டு. அவங்களுடைய விவேகத்தை பற்றி நமக்கு சந்தேகம் வேண்டியதில்லை. சிலர் எல்லாரும் இல்ல, விவேகம் நல்லதுதான், நல்ல என்ன தப்பு இருக்குது? உண்மையில ஒரு தப்பு கிடையாது. மூடனா இருக்கிறதோட விவேகம் உள்ளவனா இருக்குது நல்லது. ஆனால் விவேகியா இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமா இருக்கிறதுனால தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானா? இந்த விவேகி என்ன செய்யறான்? தனக்குத்தான் பிரயோஜனமா இருக்கிறான் தவிர அடுத்தவனுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று என்ன எண்ணம் இருக்குது, அப்படி நிலைமையில செயல்படுறான். ஆனால் அவனால தேவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அவனால தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப விசுவாசிகளான தேவ ஜனங்கள் அவனை விவேகி என்று சொன்னால் ஒரு குணப்படாதவன் பெயர் கஷ்டமா இருக்கிறான், அவன் விவேகியா இருக்கிறான். நீங்க எப்படி மூடமா இருக்கலாம்? நீங்க அவனையும் நின்றக்கூடிய நிலைமையில எனக்கு விவேகம் வேண்டும், நான் விசுவாசிதான், நான் கணக்கும் போதா விசுவாசியானே, இடையில தானே விசுவாசியானே, எனக்கு விவேகம் வேண்டும் என்று நீங்கள் விவேகத்தை வாஞ்சித்தால் ஆண்டவர் விவேகத்தை தருவார். அப்படி தந்ததாக வசனங்கள் இருக்க நான் பின்னால சொல்லுகிறேன். அவன் விவேகியா இருக்கிறான்,
தனக்குத்தானே பிரயோஜனமா இருக்கிறான். அவன் தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானா? தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத வீரர் ஒண்ணுக்கும் ஆகாது. தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத வீரர் தனக்குத்தான் பாடுபடும், வேற ஒருத்தனுக்கும் பாடுபடாது. அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை என்று பார்க்கும். தனக்குத்தானே பிரயோஜனமா இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ஓசியாவில் ஒரு அருமையான விளக்கம் இருக்கிறது. ஓசியா 10ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க. ஓசியா 10:1. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. இது புற மதத்தில் அல்ல, கிறிஸ்தவத்துல யூதத்துல தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். அப்போ தன் கனியின் திரளுக்கு சரியாக பலிபீடங்களை திரளாக்குறான்னு சொன்னா, அந்த தேசத்துல அவன் விதை விதைத்தா 100 மடங்கு பலன் வந்தது அப்படின்னு சொல்லி ஈசாக்கை பற்றி வாசிக்கிறோம். அதே காரியம் சில சமயத்துல உலக மக்கள் விதை விதைத்தா 100 மடங்கு பலன் வந்து ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் நன்றிகளுக்கு துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார், நீதி உள்ளவர் செயலும் அநீதி உள்ளவர் செயலும் மலையை பெரிய பண்ணுகிறார். அவர் அந்நியன் மேல அனுபவிக்கிற தேவன். இவங்க அந்த கனி திரளா வந்தவுடன் என்ன பண்ணிருக்கணும்? விலகின் முதல் பலனால கர்த்தரை கனம் பண்ணணும். அவரை கனம் பண்ண என்ன கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக மனுஷரும் கிறிஸ்தவத்தை சேர்ந்தவங்க தங்களுக்கு தானே கனி கொடுக்கறாங்க. கனியின் திரளுக்கு சரியாக பலிபீடங்களை உண்டாக்குறாங்க. பலிபீட ஆண்டு உண்டாக்க சொன்னதா? அது புறஜாதிகளுடைய பழக்கம் அல்லவா? அப்புறம் தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாக நல்லா மழை பெய்து இஸ்ரேல் ஜனங்கள் தங்கியிருக்கிற பலஸ்தீனா செழிப்பா இருக்குது, பாலும் தேனும் ஓடுவது. அப்படிப்பட்ட தேசம் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த செழிப்பு வந்த உடனே செழிப்புக்கு சரியாக சிறப்பான சிலைகளை உண்டாக்குறார்கள். பாத்தீங்களா செய்யற தப்பு? அவன் விவேகி, தனக்குத்தானே பிரயோஜனமா இருக்கிறான், வேற யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. தேவனுக்கும் பிரயோஜனம் இல்ல, அப்புறம் அப்படி மனுஷனுக்கு பிரயோஜனமா இருப்பான். சரி, அவன் புறதா இருக்காரு, வேதம் இல்லாதவன், சரியானவன். ஆனா இவங்க வேதத்தை கையில வச்சிருக்கிறவங்க, வேதத்தை போதிக்கிறவங்க, இஸ்ரவேல் என்ற பெயர் பெற்றவங்க, யூதா என்ற பெயர் பெற்றவங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், இப்படி பலிபீடங்களை திரளாக்குறாங்க, சிறப்பான சிலைகளை உண்டாக்குறாங்க. சொல்ல போனார் உலகத்துக்கு பாவத்தை சொல்லிக் கொடுத்த பெருமை இவங்களுக்கு அங்க உண்டு. இந்த யூத மக்களுக்கு உலகத்துக்கு விக்கிரகாரம் சொல்லிக் கொடுத்த பெருமை இவங்களுக்கு தான் உண்டு. மோசே மலையில தேவனுடைய சமூகத்துல போயிட்டார். இந்த ஆரோன ஒண்ணு நாங்க சொல்றபடி செய்யும், இல்லைன்னா உடனே ஒரு கை பாத்துருவோம் அப்படி சொன்னாங்க. பைபிள் இல்லை. அதனால அவன் பயந்துட்டு அவங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி புதிக்க உட்கார விளையாட இருந்திருந்தாங்க. மோசே வந்து பார்த்த போது அவனுக்கு என்ன செய்யணும், அடிச்சு அந்த கன்றுக்குட்டியை நொறுக்கி அந்த பலகையெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்த பலகையெல்லாம் இல்லாம ஆகி போட்டான். பாத்தீங்களா? ஒரு விவேகியா இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமா இருக்கனால தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு பிரயோஜனமா இருந்தாங்க? தேவனுக்கு பிரயோஜனமா? நீங்கள் யாத்திராங்க 20ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. எனக்கு ஒப்பாக என்ன மாதிரி வெள்ளியினால தெய்வங்களையும் பொன்னினால தெய்வங்களையும் உண்டாக்க வேண்டாம். இந்த விக்கிரகாரம் செய்யறவருடைய அவருடைய பாவத்தை, பௌத்தன்மார்கள் செய்யற பாவத்தை பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மாணவர்களை விசாரிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு இவங்க பலிபடத்தான் சொல்லிக் கொடுத்தாங்க, என்ன சொல்லிக் கொடுக்கல. சிறப்பான சிலைகள் தான், சிலைகள் மேலதான் அவங்க பிள்ளைய மயங்கி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பற்றி ஒண்ணுமே தெரியாது. அப்ப இவங்க தேவனுக்கு பிரயோஜனம் மேல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்திலே ஞானம் பெருத்தவங்க, விவேகம் பெருத்தவங்க, பைபிள் சரித்திரம் அப்படித்தான் சொல்லுது. அதெல்லாம் அடகு வச்சுட்டாங்களே. அதனால இவங்க இந்த மாதிரி கருத்தை செய்தா விசுவாசிகளான தேவஜனங்கள் இவர்களையும் மிஞ்சுகிற வண்ணமாக நமக்கு கனி வந்து விட்டால் நாம் என்ன செய்யணும்? இந்த ஆராதனை கொடுக்கிற இடங்களை அதை அகலப்படுத்துறதுக்கு, அதை பெரிதுபடுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? இவங்க இந்த சிறப்பான சிலைகளை செய்யறாங்களே, ஆண்டவர் விக்கிரக ஆராதனை, நரகலான விக்கிரக ஆராதனை. அப்ப நம்முடைய சபை ஆலயத்தை அலங்கரிக்கிறது வேற ஏதாவது காரியங்களை செய்யணும்னா, ஒரு ராஜாவின் காலத்துல இந்த ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று அதற்கு பொருள் சேகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரவாயில்ல ஆலயத்தை நாங்கள் பராமரியாமல் விட மாட்டோம் என்று சொல்லி அதற்காக பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அங்க கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகம் கிடைச்சது. அதற்கு அது பெரிய ஆசீர்வாதம் போச்சுன்னு பைபிள் எழுதிக்குது.
அதனால மனிதர்கள் அந்த காரியத்துல செய்யறாங்க, ஒண்ணுக்கு மேலாத காரியத்துல. நீங்க செய்யற காரியம் விலைகளுக்கு உங்களுக்கு தெரியும். அதற்கு நீங்க என்ன செய்யணும்? அதுக்குதான் மோசம் என்ன பண்றார், கணக்கு பார்க்கிறார் வாழ்க்கையை பற்றி. என்ன கணக்கு? பார்வடை குமாரத்தின் மகனா அல்லது நான் தேவன் மகனா மாறணுமா? அனித்தியமான உலக சந்தோஷமா, நிச்சயமான பரம சந்தோஷமா? கிறிஸ்துவ நிமித்த ஒரு நிந்தையா, எய்த்தினுடைய பொக்கிஷமா? எய்த்தின் பொக்கிஷம் எத்தனை நாளைக்கு இருக்கு? பார்வடை குமாரத்தின் மகன் என்பது எத்தனை நாளைக்கு தாக்கு படிக்க, பாவங்களை எத்தனை நாளைக்கு செய்யலாம்? இதெல்லாம் நிச்சயமானதானே. ஆனால் இங்க சொல்லப்பட்ட காரியம் இது நிச்சயமான விளங்குது. அதனால இந்த தீர்மானம் செய்வதனால முதல் விடுதலை இயக்கத்தை நடத்தினானே மோசே, வந்த நாள் திக்குவாய் இல்லவன் கொன்னவாயின்னு சொல்லணும். எனக்கு பேச முடியாதுன்னு சொன்னா வாய் உண்டாக்குறது யாரு? நான் அவனை பேச வைக்கிறேன். பாத்தீங்களா, அவனை போல ஒரு தீர்க்கத்தை எழும்பவில்லையே. ஆண்டவரே அவனை வந்து அடக்கம் பண்ணினாரு. பருவத்திலிருந்த சூழல்ல வந்து அடக்கம் பண்ணாங்களே, ஏன் மனிதரை அடக்கம் பண்ண அனுமதிக்கவில்லை? அதை ஒரு உக்கிர ஸ்தலம் ஆக்கிடுவாங்க. இந்த முட்டாள்கள் மற்ற மார்க்கத்துல மூட நம்பிக்கை போல நம்முடைய மார்க்கத்துல மூட நம்பிக்கை வந்துடும். மனுஷனை ஆராதிப்பாங்க. ஆண்டு அந்த அடக்கத்தை அவரே செய்தார். அப்போ அவர்கள் இந்த மாதிரி காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் நான் எந்த காரியத்தை செய்யணும்? பாருங்கள், விசுவாசிகளான தேவ ஜனங்கள் இந்த உலக விவேகத்தை நம்ம நம்புறதில்லை. அதற்கு காரணம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல விவேகிகளுடைய விவேகம் மறைந்து போகும், அது இல்லாமலே போயிடும். இந்த விவேகம் இருக்கிறாரு, அவரு பேர விவேகம் வைங்களே, அவரு ஒரு நாள் மறைஞ்சே போயிடாரு, இல்லாமலே போயிடுவார். தனக்குத்தானே புரோஜனப்படுறாரு. இவர் எத்தனை காலத்துக்கு உலகத்துல வாழுவாரு? தேவனுக்கு புரோஜனம் இல்லை அல்லவா? உலக வாழ்க்கை 70 வருஷம், பலத்தின் 80 வருஷம் செத்த பிற்பாடு ஒன்னும் மோட்சத்துக்கு போகணும். தெய்வம் இருக்கிறார் மோட்சத்துக்கு. அது இல்லாதவரை நான் அங்கதான் போகணும். இவருதான் தேவனுக்காக வாழலையே, விவேகத்தை தவறா படித்தாரு. இவ்வளவு திரளான பலிபீடங்களை உண்டாக்கி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு திரளான சிறப்பான சிலைகளை உண்டாக்கி என்னத்துக்கு இருக்கணும்? குப்பையில தான் போடணும். அது போட்டான்னு சொல்லி தெரியுது. அவங்க துடுசலுக்குள்ள எரிஞ்சு விடுவாங்க சொல்லியிருக்குது. விக்கிரகங்கள் கட்டோட ஒழிஞ்சு போகும்னு சொல்லியிருக்குது. அதுக்கு போய் இந்த விவாதத்தை பயன்படுத்துறாங்க. இது அந்த விவாதத்தை தேவ சமூகத்துல கொண்டு வந்திருக்கலாம்ல. இங்க பாருங்க, இந்த வசனங்கள ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல யோசேப்பு உன்னை போல விவேகம் உள்ளவன் யார்? அதனால நீ தான்ப்பா இந்த ஸ்தானத்துக்கு பொருத்தம், எனக்கு அடுத்த ஸ்தானத்துல அவனை கொண்டு வரேன்னு சொல்லி யோசேப்ப பார்வன் கொண்டு வர. 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறா, சாலமோன் விவேகத்தை கேட்கிறான். நீ ஞானத்தையும் விவேகத்தையும் தானே கேட்கிற, நல்ல காரியம், நான் உனக்கு விவேகத்தை தாருன்னு சொல்லி ஆண்டவர் அந்த விவேகத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அந்த குடிச்சு வரிச்சு ஒரு நாள்ல ராத்திரில கொல்லப்பட்டான் பாத்தீங்களா? எனக்கு மனைவி மாத்திரமல்ல வழிபாட்டு வேணும், எனக்கு ஆலயத்தில் இருக்கிற பாத்திரத்துல நான் மதுபானம் பண்ணுவேன்னு சொல்லி அவ்வளவு கணவன் பாத்தீங்களா? உடனடி அந்த சிவத்துலதான் வார்த்தை எழுதிச்சு கையில், அவன் காலையில் ஒன்னோட ஒண்ணு ஓடிக்கொண்டதுன்னு சொல்லி பதில் இருக்கும். நானும் ஒரு பயந்த வழிப்பயன். ஆனா அவளை ரவடித்தனம் பண்ண ஆண்டவன் அன்னைக்கே கொண்டாந்து எழுதிக்கும். ஆனா அவருடைய மனைவி யாரை பற்றி தானியேலை பற்றி சொன்ன காரியம், அவனிடத்துல விவேகம் உள்ள ஆவி இருக்குது அப்படி சொல்லி அவனுடைய மனைவி சொன்னாங்க. அப்ப இத்தனை பேரை பாத்தீங்களா? யோசேப்பு விவேகம் உள்ளவன், சாலமோன் விவேகம் உள்ளவனா இருந்தான், அது போல தானியேல் விவேகம் உள்ளவர்களா இருந்தாங்க. இந்த மக்கள் எல்லாம் அந்த விவேகி தனக்குத்தானே பிரயோஜனமா இருக்கிறதுனால தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானோ என்று யோக புத்தகத்தில் கேட்கப்பட்டது. இந்த 3 தேவனுடைய பிள்ளைகளுடைய வரலாறு வேதத்துல நாம் படிக்கிறோம் இல்லையா? அவங்க அந்த விவேகத்தை வைத்துக் கொண்டு தேவனுக்காக அவருடைய மக்களுக்காக என்ன செய்யறார்கள் என்று யோசனை அர்த்தத்தை பாருங்க. அதுபோல சாலமோன் அர்த்தத்தை பின்னாலும் கெட்டு போனா, ஆனா முன்னான வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை. அதாவது அவங்களுடைய நாட்கள்ல அதாவது பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை இதே உலகத்துல ஸ்தாபிச்சான். அவனை அப்படி பற்றி வாசிக்கலாம். தானியேலை பாருங்க, நான் தேவனுக்கும் குற்றம் செய்யல, ராஜாவே உமக்கு நான் நீதிக்கேடு செய்யல. அப்ப இந்த விவேகத்தை சரியா பயன்படுத்திருக்க. விவேகத்துல ஒரு ஆபத்து கிடையாது, ஆனா குணக்கூடாதவனுக்கு இந்த விவேகத்தை எப்படி பயன்படுத்த தெரியாது. ஏனென்றால் அவனுக்கு புத்தி இல்லை. தேவகுமார் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். நாம கேட்கும் பொழுது கூடுதலான விவேகத்தை தர்றான். இந்த விவேகம் நமக்கு கிடைத்தா எப்படி யோசேப்பை போல, அதே போல சாலமோனை போல, நாம் தானியேலை போல அந்த விவேகத்தை தேவனுக்கும் பயன்படுத்தி உலக மக்களுக்கும் பயன்படுத்தலாமே.
ஆனா சில வேலைகள்ல இந்த உலக மக்களை விட மோசமான நிலைமையில கூட சில வேலைகள்ல விசுவாசிகள் போறாங்கல்ல. அது காரணம் அவங்க குழந்தைகளா இருக்கிறதுனால, மாம்சத்து பிரிவுகளா இருக்கிறதுனால அப்படி நாம் கேட்க வேண்டும். 1 Corinthians 6:5 இந்த வழக்குகளை தீர்க்கிறதுக்கு, இந்த வாக்குவாதங்களை தீர்க்கிறதுக்கு உங்களிடத்துல விவேகி ஒருவன் கூட இல்லையா அப்படின்னு கேட்டா, ஒருவன் கூட விவேகி இல்லாமலே சபை நடத்திட்டு போறாங்க. அந்த சபை எண்ணிக்கையில பெரிய சபையா இருந்து என்ன பிரயோஜனம்? பண்ணி கூட பல குட்டி போடுது. அந்த பண்ணி அத்தனை குட்டி போட்டு என்ன பிரயோஜனம்? ஆனா யானை என்று சொல்வது இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு யானை போட சொல்றாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன குட்டி போடுறேன். யோவான் தானே உத்தமமான ஜனத்தை தானே ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்த, சோடசப்பட்ட ஆயத்தப்படுத்தலையே. பாவத்துல ஜீவிக்கிற 1000 பேரை வச்சு சபை நடத்த விட பரிசுத்தமா இருக்கிற 10 பேரை வச்சுட்டு சபை நடத்தலாமே. அப்படித்தானே சிம்சோன் நாட்கள, கிதியோன் நாட்கள நடந்தது. எல்லாரையும் போக சொல்லு. அவங்க இருந்து எனக்கு இந்த யுத்தம் தோல்வி அடைந்தால் அடைஞ்சிடும். வெறும் 300 பேரை வைத்துக் கொண்டு எதிரிகள் ஆண்டவர் முடியெடுக்க வரலாம் வேதத்துல சொல்லப்படுகிறது. அப்போ இவங்க ஒருவன் கூட வேகி இல்லாம இருக்கிறாங்க. சபை அப்படியே நடத்துறது. யாக்கோபு நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்வதை பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்க 3:13 உங்களில் ஞானி விவேகியமா இருக்கிறவ என்ன வேணும்? விசுவாசிகளான தேவ ஜனங்கள் சில வேளைகளை நம்மை பற்றி நல்ல அபிப்பிராயம் வச்சுட்டு தவறு நான் சொல்லவில்லை, நல்ல அபிப்பிராயம் வைங்க. ஆனால் உங்களில் ஞானி வேகமா இருக்கிறவன் வேணும். அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நடக்கையில காண்பிக்க கடவனும். அவன் நடக்க முக்கியம் அல்லவா? அவன் தான் விவேகம் சொல்லிட்டு புத்தி இல்லாம தனக்காக வாழ்றான். ஆனா நான் விவேகமுடையவள் என்று சொல்லிவிட்டு சபையில குழப்படி உண்டாக்கலாமா, நஷ்டத்தை உண்டாக்கலாமா? அந்த நஷ்டத்தை அவரை ஈடுகட்ட முடியுமா? அப்புறம் ஞானி விவேகம் என்று சொல்றது நினைக்கிறது நல்ல காரியம். ஆனா ஞானி என்று சொல்றவன், விவேகம் என்று சொல்றவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரிகளை நடக்கையில காண்பிக்கணுமே. அவரை சபை இருக்கிற ஒரு மாதிரி நடக்கிறாரு, எல்லாரும் நடக்கிற மாதிரி நடக்கலையே. நான் சொல்ல ஒரு சபை நீங்க தெரிந்து கொள்ளும் போது அங்க என்ன நடக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. அந்த படி நடக்க உங்களுக்கு தீர்மானம் தான் அந்த சபையில சேருங்க, இல்லைன்னா சேராதீங்க. அப்படிதான் சொல்லணும். சபைக்குள் இருந்தவனும் வந்து மோசடி பற்றி சொல்லிடுது. அவனுடைய எந்த காரியமாவது கர்த்தருடைய சபைக்கு இடம்லாம் இருந்திருக்குமா? இல்லையே. அவன் அற்புத அடையாளங்களை ஜனங்கத்துல செய்தானே. அவன் தேவனுடைய மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்தானே. அப்ப நீங்க சபைகள் வரும்போது என் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாச மக்களுக்கு போகணும். என் மூலமாகவும் அற்புத அடையாளம் நடக்கணும். ஆவிக்குரிய நிலைமையிலும் சரீர நிலைமையிலும் அது எல்லாரும் மூலமா கர்த்தர் செய்வார். அதற்கு விவேகம் வேணும். நீங்க உங்களுக்காக வாழாம ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்கணும், அவருடைய மக்களுக்காக வாழ தீர்மானிக்கணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய விவேகத்தை பயன்படுத்தி அவருடைய நாமம் மேம்படும், மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க. சபையில் எப்படி விவேகம் ஆக்கிற பாத்தீங்களா? அந்த அவங்க விவேகத்தினால் நாங்க ஆசிரியப்படுவோம், குடும்பங்கள் ஆசிரியப்படுவோம் சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்களே. நீதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். ஆனா அந்த உலக விவேகி இருக்கிறானே அவன் மனம் குளிர்ந்த மனம் அல்ல. அதனாலதான் அவன் தனக்காக வாழ்றான். தேவனுக்கு பிரதமராக போறான். அவனை நம்ம மிஞ்ச வேணும், அவனை தோற்கடிக்க வேணும். அதுக்கு என்ன செய்யணும்? அவனே தனக்காக வாழ்றானே. அப்படின்னா நான் தேவனுக்காக அவருடைய மக்களுக்காக வாழ்வதோடைய அவசரம் என்ன? அதற்கு பரபரப்பான ஒரு எண்ணம், அவசர புத்தி, வேகத்தன்மை, இதெல்லாம் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து குளிர்ந்த விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவர். டென்ஷன் ஆகக்கூடாது, டென்ஷன் ஏற்றக்கூடாது. யாருக்கு யாரையும் கோபம் ஊட்டக்கூடாது. ரொம்ப கவனமா கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்திட்டு போகணும். அதுக்கு தாங்க விவேகம் தேவை. என்னுடைய விவேகமின்மையினால யாராவது பாதிக்கப்படக்கூடாது. உலக மனுஷன் அதை பற்றி சிந்திக்க மாட்டேன். நான் வாழ்ந்த போது அடுத்தவங்க என்ன பார்த்து இடங்களாங்க எப்படி போனாங்க அப்படி வாழ்றதுதான் உலக மனுஷர்கள். அதனால நான் ரொம்ப கவனமா இருக்கிறது. ஒரு விவேகியா இருந்து தனக்குத்தானே புரோஜனமா இருப்பதனால தேவனுக்கு புரோஜனமா இருப்பானா? மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அந்த விவேகமற்ற ஊழியக்காரன அவனை புறம்பான எதிரில போடுகின்றாரு. அந்த விவேகமற்ற ஊழியக்காரன் யாரு? ஆண்டவர் பருவராஜ்யத்தை பற்றி ஓமம் சொல்றார். அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக 5 தாளந்து ஒருத்தனுக்கு 2 தாளந்து ஒருத்தனுக்கு 1 தாளம். ஏன் ஆண்டவர் பாரபட்சமா கொடுக்கிறார்? அவர் பாரபட்சமா கொடுக்கல. யாரு
எதை எப்படி உபயோகப்படுத்தாங்க பரம எஜமானுக்கு நல்லா சரி. அதனால அவனுக்கு 5 தான் கொடுக்கணும், இவனுக்கு 2 தான் கொடுக்கணும். இந்த 2 கொடுத்தாங்க ஏன் எனக்கு 5 கொடுக்க கேட்கக்கூடாது, இந்த 1 வாங்கினது ஏன் எனக்கு 2 கொடுக்கூடாது கேட்கக்கூடாது. ஆண்டவர் நல்லா தான் செய்வார். அப்ப இந்த 1 வாங்க என்ன பண்ண அதை கொண்டு போய் அவர் கடினம் உள்ள எஜமான்னு சொல்லி பூமிக்குள்ள போட சொல்லிட்டார். அவனை எடுத்து ஆண்டு சொல்றாரு, சோமனான ஊழியக்காரர், விவேகமற்றவன், பிரயோஜனமற்றவன், இவனை கொண்டு போய் புறம்பான இருள போடுங்க. விசுவாசிகள புறம்பான இருள ஆண்டர் போட மாட்டாங்க. அப்படி ஒரு வழக்கம் பைபிள்ல கிடையாது. ஆனால் அந்த புறம்பான இருள போடுறது எவ்வளவு பயங்கரமான ஒன்றோ பிரயோஜனமற்ற காரியம். நீங்கள் நாம கவனமா இருக்கணும். உப்பான சாரமற்ற போன எதனால சாரமாக்கப்படும், வெளியில கொட்டப்படுவதற்கு நெரிக்கப்படுவதற்கு அல்லாம வேற ஒன்றுமே பயன்படாது. மதுரையில ஒரு நாள் 2-3 நாள், அதாவது குடும்ப முகாமில மதுரை சபையில நான் ஊழியக்காரனா விசுவாசி அங்கதான் வந்தேன். இது வரைக்கும் அவங்க கூப்பிட்டு முதல் போய் அங்க போயிருந்தேன். அப்போ ஒன்றுக்கு உதவாத விசுவாசிகள் சொல்லி ஒரு தலைப்புல 3/4 மணி நேரத்துக்கு மேல பேசுறேன். ஒன்றுக்கு உதவாத விசுவாசிகள் அப்படி இருப்பாங்க உலகத்துல. அவங்க விசுவாசின்னு சொல்லலாமா? உலகத்துல இருக்கிற மக்கள் யாராவது விசுவாசியை ஏற்றுக்கொள்வாங்க? இருக்கிறாங்க தேவனுடைய திருத்தல். ஒன்றுக்கும் உபயோகப்பட மாட்டாங்க, ஊழியத்தை கலந்து கொள்ள மாட்டாங்க, மாதந்தோறும் காணிக்க கொடுக்கிற பழக்கம் அவங்ககிட்ட இருக்காது, ஜப கொடுத்துல கலந்து கொள்ள மாட்டாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டாங்க. ஆனா எனக்கு குழந்தை இல்லாத வீட்டுல ஒரு குழந்தை இருக்கிறது மாதிரி நம்ம நினைச்சுட்டு உங்களுக்கு சதவீத ஓட்ட முடியும். ஆனா இது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. ஆண்டவெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். இன்றைக்கு புறம்பான இருளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். பரலோகம் உங்களுக்கு இருளா இருக்காது, ஆனா அது ரொம்ப சங்கடம். அதனால பிரயோஜனமற்ற ஒரு நிலைமையை நிறுத்திடணும். அவனே பிரயோஜனமா இருக்கானே தனக்குத்தானே, அப்ப நாம பிரயோஜனமற்றவர்கள் இருக்க முடியும், அவர்களையும் நாம் நெஞ்ச வேண்டும். அதனால இந்த கொருந்து சபையின் மக்களும் மக்களுடைய நாட்டு சபையிலும் அவர்கள் மூலமாக அவருடைய ஜாக்கிரதையை பார்த்து எழுதின அனைவரும் நாங்கள் மற்றவர்களை மிஞ்சுவோம், உலக மக்களை, வாசத்துக்குரிய மக்களை கூட நாங்கள் மிஞ்சி செயல்படுவோம் சொல்லி அவங்க மிஞ்சி செயல்பட்டார். நாம் பிறரை மிஞ்சி செயல்படுவோம். எந்த காரியத்துல விவேகத்தை உபயோகப்படுத்துற காரியத்துல நமக்கு விவேகம் சரியா இருந்தா நம்முடைய பொக்கிஷம் இங்க இருக்கிறதா அங்க இருக்கிறதா. இங்க இருக்கிற பொக்கிஷத்தை திருடுவான், கண்ணை விட்டு திருடுவான், அது பூச்சி பிடிச்சு தூவு பிடிக்கும். ஆனா அங்க சேர்த்து வைத்த பொக்கிஷம் துருப்பிடிக்காது, திருடணும் கள்ள மட்டும் திருட மாட்டாங்க. அதான் ஒரு சம்பவத்தவன ஒரு புருஷன மனைவி சம்பாதிச்ச உடனே நல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டி, ஏழை எழுது வீடு கட்டினாலும் வீடு கட்டலாம் கவலை கிடையாது. அப்புறம் ஏழை எழுதி ஒரு மரியாதைக்கா ஒரு ஜுவல்ஸ் போடுறது கூட அவங்க ஒரு வழியும் செய்தது கிடையாது. ஆனா நிறைய ஜுவல்ஸ வாங்கி அதை போட்டுட்டு போனா எல்லாரும் கேள்வி வைப்பாங்களா, சபையில போட்டு போட என்ன இவ்வளவு ஜுவல்ஸ போட்டு வந்தீங்க, அவங்க லாக்கர்ல பூட்டிட்டு இருந்தாங்க சார், கோயம்புத்தூர் சொல்றேன். இவங்க இல்லாத போது உள்ள திருடர்ல போய் லாக்கரை உடச்சு அங்க இருக்கிற உடச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால இந்த எடுத்துட்டு போன காரியம் பரவாயில்ல போகணும் நீங்க நினைக்கிறீங்களா? கொள்ளக்காரருக்கு ரொம்ப நல்லதா போச்சு, ரொம்ப கஷ்டப்படாம ஜோல்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். சிவராஜன தேவஜன செஞ்சிடாதீங்க. பர்வத்துல பொக்கிஷத்துல சேர்த்து வைக்க வழிபாடு, பூமியில பொக்கிஷத்துல சேர்த்து வைக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னாரு. ரெண்டாவது நான் பிறரை மிஞ்ச வேண்டும். என்ன காரியத்துல? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 26. நீதிமொழிகள் 16:26. பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான். அப்ப அவன் தனக்காக பிரயாசப்பட்டால் அவனை மிஞ்சுகிற தேவனுடைய பிள்ளைகளான நீங்கள் நாம நமக்காக அல்ல, நம்முடைய கத்தருக்காக அவருடைய திருச்சபைக்காக பிரயாசப்பட வேண்டும். அது வேசல பார்க்கிறோம், அதை நான் பின்னால சொல்றேன். இங்க பாருங்க, பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான். இது உலக மக்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியம். அப்புறம் பிரயாசப்படுவன் தனக்காக பிரயாசப்படுவன் சொல்லும் பொழுது இந்த மாம்சத்துக்குரிய விசுவாசிகள் சபை வளர்ச்சி இருக்குது, ஊழியங்கள் இருக்குது, அதற்கு பணமே கொடுக்க மாட்டாங்க, சொன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா நான் சபையில ஆளுகளை சந்திச்சிருக்கிறேன். அப்புறம் போய் அவங்களுடைய டேஸ்டின்படி, ரசனையின்படி ஒரு பெரிய வீட்டை கட்டி எல்லாரும் பாக்குற மாதிரி, பாத்தீங்களா தெய்வம் எப்படி ஆசீர்வதிச்சிட்டார். அந்த வீட்டை கட்டாங்க. இப்ப வீட்டுல இல்ல, அவங்க பரலோகத்துக்கு மரணத்துலயே நிச்சயத்துக்கு போயிட்டாங்க. என்ன பிரயாசம், என்ன பிரயோஜனம்? ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? நிலங்கள் வீடுகள் உடையவர்கள் விற்கிறாங்க. கேரளத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் 4 மாடி கட்டடத்தை சபைக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறாங்க. அந்த 4 மாடி கட்டடத்துல நம்முடைய சகோதர சபையில் சேர்ந்து நிறைய ஊழியத்தை செய்யறாங்களாம்.
ஏன் அந்த 4 மாடி கட்டடத்தை அவரே வச்சுக்கிற கூடாது? கேரளத்துல அவர் ஒருத்தருக்கு தான் அந்த 4 மாடி கட்டடத்துக்கு, வேற ஒருத்தருக்கு 4 மாடி கட்டடம் இல்லையா? அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தேவனுடைய மட்டும் உலகத்துக்காக நெஞ்சணும். இன்றைக்கு மற்ற மார்க்கத்துல எத்தனை கட்டடங்கள் எழுப்புறாங்க, கோயில்கள் எழுப்புறாங்க ஒண்ணுக்கும் இல்லாத காரியத்துக்கு. ஆனால் தேவ காரியத்துக்கு கட்டடங்கள் எழும்ப வேண்டாமா? நிறுவனங்கள் இயங்க வேண்டாமா? எழும்ப வேண்டாமா? பாருங்க, முதல் முறையா பைபிள படித்த அந்த தேவனுடைய மனுஷன் ஜார்ஜ் வெறுவர் எனக்காக கப்பல்கள் காத்திருக்கும் என்ற வார்த்தையை படித்தார். ஆண்டவருக்கு கப்பல் காத்திருக்குமா? உலக மக்களுக்கு இப்ப கப்பல் காத்திருக்குது. அரசியல்வாதிகளை பிரதமர்ல முக்கியமான அதிபர்களை கொண்டு வரும் கப்பல் வருது. ஆனால் அவரையும் பெரியவரான தேவனுக்கு கப்பல் இல்லையே. அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய பாரம். அவர் உடனே விளம்பரப்படுத்தினார், இப்படி என்னுடைய இதயத்துல ஆண்டு ஒரு பாரம் தந்திருக்கிறார், கப்பல் வாங்க வேண்டும் என்று. அதுல பரியாசம் பண்ணவங்க இதெல்லாம் நடக்க போற காரியம், இந்த ஆளு போய் கப்பல் வாங்கணும்னு சொல்றானே, இது வரைக்கும் யாராவது வாங்கினாங்க? நூற்றாண்டுகள் தெரிய பார்த்தா யாரும் வாங்கினதில்லை. இவர் வழக்கம் சொல்லுவாங்க, குறுக்க மனசுல சொல்லுவாங்க. ஆனால் அந்த தேவனுடைய விஷயம் ஆச்சரியம் பார்த்து ஒரு ஜெயிச்சு கர்த்தாவை வசனத்துல சொல்லப்படுறாச்சு நேரம் வசனத்துல நீதி வரதாக விளங்குகிறேன். கடைசியில விளம்பரத்துல என்ன கிடைச்சு தெரியுமா? முதலாவது இந்த கப்பல்ல வேலை செய்வதற்கு விசுவாசிகளான வேலைக்காரங்க இருக்காங்க. அவர் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணார். ஆண்டவரே, அந்த எளிய ஜெபமணின பொழுது உள்ளங்கை அளவுதான் மேகத்தை அவன் பார்த்தான் வானத்துல. ராஜாட்ட சொன்னா பெரிய மழையின் இறைச்சல் கேட்கறது. ரகத்தை போட்டுருக்கு முன்னே காரு மேகம் வந்து பயங்கரமான மழை, ரகம் ஓடக்கூடிய அளவுக்கு மழை பெஞ்சது. இப்போ நடக்கிற காரியங்களையுமா 2 பெரிய கப்பல்கள் உலகமெல்லாம் பிரயாணம் பண்ண கப்பல்லையே போய் ஊழியம் செய்யறாங்க. எல்லா நாடுகளும் அனுமதி பெற்று தூத்துக்குடியில் அந்த கப்பல் வந்திருக்கிற போது நான் நேரடியா போய் பார்த்தேங்க. ஜகஜோதியான கப்பல், பெரிய கப்பல். ஒரு நாளில் அதுக்கு ஏற்படுகிற செலவு சில லட்சம் ரூபாய் இருக்கு. ஒரு நாளிலே சில லட்சம் ரூபாய் இருக்கு ஒரு கப்பலுக்கு. இந்த பணம் எங்க இருந்து வருது? ஆண்டு பருவத்திலிருந்து கொடுக்குறாங்க இல்லங்க. இந்த ஊழியத்தை கொடுத்த பாரம் கொண்ட தேவனுடைய மக்கள் பணத்தை பணம் என்று வாராங்க. அதுல வசதி படைத்தவர்களும் செய்யறாங்க, ஏழைகளும் அதிகமா செய்யறாங்க. எந்த நல்ல ஊழியத்துக்கும் ஏழைகளும் அதிகமா வாரி வழங்குறாங்க. அதான் உலக இருக்கிறது. அப்போ அவன் தனக்காக பிரயாசப்படுறான். அவனுடைய வாய வருந்தி கேட்கும் சொன்னா அந்த பிரயாசப்பட்டு வருந்தி கேட்கிற வாயை அவனால திருப்திப்படுத்த முடியல. அதுக்கு என்னன்னா வசனம் சொல்றேன்னு பாத்தீங்களா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, மனுஷர் படும் பிரயாசம் எல்லாம் அது சின்ன பிரயாசமோ அதிகமான பிரயாசமோ அது வாய்க்காகத்தானே. மனுஷர் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, மனதுக்கோ திருப்தி இல்லை. இவ்வளவு பிரயாசப்பட்டு மனதுக்கு திருப்தி இல்லைன்னா இந்த பிரயாசம் என்னத்துக்கு? ரொம்ப பிரயாசப்பட்ட சாலமோன் என்ன சொல்றாரு? எனக்காக பெரிய வேலைகளை செய்தேன், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தேன்றது வேற, எனக்காக பெரிய வேலைகளை செய்தேன் என்பதும் வேற. கண்ணையம் உள்ளது தனக்காக பிரயாசப்பட விசுவாசி. அவர் என்ன சொல்ற? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அந்த நான் பட்ட பிரயாசத்துல வெறுத்தேன். ஒரு நாட்டுல விருப்பம் இருந்தது, ஆனா அந்த பிரயாசத்தினால என்னுடைய ஆத்மா திருப்தி ஆகல. மனசில் போடுகிற பிரயாசம் எல்லாம் வாய்க்காத்தானே, மனதுக்கு திருப்தி இல்லை, வெறுத்தார். 20ஆம் வசனத்துல விட்டு விட வகை பார்த்தேன், பிரயாசத்தை விட்டு விட வகை பார்த்தேன். சில காரியங்களை பிடிச்சு கொள்வது லேசுங்க, ஆனா அந்த காரியத்தை விட்டு விடுவது என்பது லேசல என்பது பிடிச்சவங்களுக்கு தான் சரி. ஒரு சமயத்துல ஒரு பெரிய வெள்ளம் அடிச்சுட்டு வந்தது, வெள்ளத்துல தண்ணி வந்தது. அது கிராமங்கள்ல பட்டணங்கள்ல இருக்கிற அந்த ஓரங்கள்ல தண்ணி வர இடத்துல இருக்கிற கண்டம் வாட்டெல்லாம் அடிச்சு எல்லாம் இழுத்துட்டு போகுது. அப்ப எல்லாம் இந்த தண்ணியில ஓடுற காரியங்கள் எல்லாம் பார்த்து இந்த பொருளாசையோட மக்கள் வீட்டுல இருக்குது, அதெல்லாம் போதாதான், இந்த தண்ணீர்ல வர்ற அந்த பண்டம் பாத்திரம் அது சாக்கு மூட்டை அதெல்லாம் எடுத்துட்டு போனா பிரயாசப்படாம இந்த பொருளை கூட வீட்டுல நிறைய அடைச்சு வைக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய அதை போயிருக்காங்க, இதை போயிருக்காங்க, எடுத்து வெளியே வரலாம். ஒரு ஆள் ஊறும்போது அதோட ஒரு பெரிய கம்பளி கட்டு வருது. அந்த கம்பளி கட்டை எடுத்தோம்னா எங்க வீட்டுல உள்ளவங்க நல்லா போச்சு 4 பேர் கொடுத்து வித்து பணத்தை உண்டாக்கணும்னு சொல்லி போய் பிடிச்சு ஆளா பிடிச்சிட்டாரு. பிடிச்சு இந்த கம்பளி கட்டை எப்படி தண்ணீர்ல இழுத்து வரல பிடிச்சா அது கம்பளி கட்டல, அது ஒரு கரடி. கரடியை பிடிச்சு இந்த மனுஷன் அவரை பிடிச்ச போது இவன் அந்த கம்பளி கட்டை பிடிச்ச போது கரடி அவனை பிடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ அழகுற
இப்ப கரடி மனுஷன் விடுமா? பிடிச்சது கம்ப்ளிகேட்னு சொல்லி போய் தெரியாதனமா அந்த கல்வியை கொடுத்தான். இன்றைக்கு அதை அப்படித்தாங்க நினைக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற பொருள் எல்லாம் பொருள் தீமுன்னு கிடையாது. ஆனா அந்த பொருள் அதிகமாகும் போது அளவுக்கு மிஞ்சினா அவங்க நன்கு லக்கேஜ் மோர்க்கப்பட்ட போல் குறைந்த பொருட்கள் பயணத்தை இனிதாக்கணும். வட இந்தியாவில் நீங்க போய் பார்க்கணும். ஐயோ ட்ரெயின்ல பிரயாணமா பண்ண முடியாது. அங்கதான் வெத்தலை போட்டு உள்ள குப்புவாங்க. மூட்டை முடிச்சு அங்கதாங்க இருக்கு. மனுஷன் காங்கிக்க கூட இடம் கிடைக்காது. அது நாகரிகம் இல்ல. அதே நம்முடைய தமிழகத்துல ஏற்றுக்கிற மாட்டாங்க. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில கடற்காக பிரயாசப்படும். எதை வாங்கலாம்? கடனை உடனே வாங்கிடலாமா? 4 பேரை போடுங்க. நான் சொல்றேன், ஒரு 45 வயசுக்கு மேல பெண்களுக்கு ஒரு பெரிய டென்ஷனா இப்போ இதை சுத்தப்படுத்துறது இல்ல. அப்புறம் வீடு விட்டு வீடு மாறும்போது ஒரே தலை பாரம். இது எப்படி சொல்லிட்டு எங்கிட்டு போறது? ஆனா கொஞ்சம் இருந்து பாருங்க, கொஞ்சம் பிரயாசப்பட்டு பாருங்க, நல்லா இருக்கு. அது பிரயாசத்தை விட்டு விட இருக்கிறார். ஆனா பிரசங்க புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, நிர்வாணியா வர்ற மறுபடியும் நிர்வாணித்தான் போவான். அவ்வளவு மனசுல பொருத்தம் இல்ல. அவன் தன்னுடைய கையினால படுகிற பிரயாசத்தை ஒன்றை கூட எடுத்துட்டு போறது இல்ல. மகனாகி அழைச்சாண்டா சாடுறதுக்கு முந்தி நல்ல ஒரு காற்றை சொன்னார். நான் சத்த பிற்பாடு சவப்பட்டியில 2 துவாரம் மட்டும் என் கையில வெளியில தொங்க விடுக்கிறேன். மகனாகி அழைச்சு வந்து வெறும் கையனா வந்தான். வெறும் கையனா உலகத்தை விட்டு போறானோ உலக மக்கள் சிந்திக்கிட்டு. அப்போ வெறும் கையனா தானே உலகத்துல பிறந்தோம். நான் பிறக்கும் போது நமக்கு ஒரு துணி கூட இல்லையா? யாரோ இறக்கப்பட்டு நம்ம துணிய முடியலாம். நம்முடைய நிர்வாகத்தை மூடுனாங்க. தேவன் நம்ம உடுத்து விற்கிறார் என்று எசைக்கின் தரிசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒன்னே உலக மனுஷன் கொண்டு போக மாட்டேன். அதிகாரத்தை கொண்டு போக முடியாது. அப்புறம் வீட்டுல சேர்த்திருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு ஒன்னத்தையுமே கொண்ட முடியாது. தனிப்பட்ட நிலையங்களும் கடலடிக்கல இருளான கடலடிக்கல போறானே. ஆனா நீங்கள் நானும் அவங்க பட்ட பிரயாசத்துல ஒண்ணும் இல்லை என்றாலும் நாம படுகிற பிரயாசம் நல்ல பிரயாசம் நமக்கு வெளிப்பட்டால் அந்த பிரயாசத்தை நம்ம கொண்டு போகணும். கைவிழிக்கும் வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே அவர்கள் பிரயாசப்பட்டு அந்த பிரயாசத்தினுடைய கிரிகளோடு கூட அவங்க என்ன செய்வாங்க? கிரிகளும் அவர்களோட போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற தங்களுடைய பிரயாசங்களை விட்டொழிந்து அவருடைய கிரிகளும் அவர்களோட கூட போகும். நீங்க ஆண்டவருக்கா என்ன பிரயாசப்பட்டீங்களா? நான் 1967 இருந்து நான் சொல்லுவேன், நான் பட்ட பிரயாசத்தை என்ன தவிர யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் நான் பல மணி நேரங்கள் காடுகளில, அதாவது வீடுகளில எங்கெல்லாம் இருந்திருக்கேன். புதுக்கூட்டங்கள் இருந்திருக்கேன். நிறைய பண செலவு, நிறைய சரீரத்துல பலவீனங்கள், சோர்வலி, வியாதிகள், நடக்க முடியாத நிலைமை, காசு இல்லாத ஒரு நிலைமை. இதெல்லாம் ஏன்? அந்த ஊழியத்தை நிமித்தம் அவன் மரணத்துக்கு சமீபமா இருந்தார் என்று எப்பா தீர்த்து சொல்லுகிறேன். அது மாதிரி என் வாழ்க்கையில எத்தனை முறை நான் பார்த்தேன். இப்ப இருக்கிற உங்களுக்கு தெரியல, ஆரம்ப காலத்துல விசுவாசத்துல அறிந்திருப்பாங்க. அப்போ அதற்குள்ள பிரயாசம் விட்டு ஒழிந்து இளைப்பாறுவதற்கு முன்பு என்னுடைய கிரிகளை என்னோட கூட போகும். அப்ப நீங்க பட்ட பிரயாசம் உலக பிரயாசமா இருந்தா ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒன்னத்தை எடுத்துட்டு போக முடியாது. ஆனா கத்திரிக்காய்ப்பட்டு பிரயாசப்பட்டீங்கன்னா அந்த பிரயாசம் உங்களோட கூட பிரயாசங்களை விட்டு விழுந்து ஆண்டவரோடு கூட வருவீங்க. அப்படி பைபிள் சொல்லுது. பாருங்க, அவர்களை பார்க்கும்போது அவன் தனக்காக பிரயாசப்படுற, அவருடைய வாய் வரைஞ்சி கேட்டு அவன் திருப்தி இல்லாதவனா இருக்கிற. ஆனா நீங்களும் நான் பிரயாசப்பட வேண்டிய காரியத்துக்கு பிரயாசப்பட்டால் நாம உலகத்திலேயே அதிக திருப்தி உள்ளவங்களா இருப்போம். அதாவது திருப்தி இல்லாத பணக்காரன் தான் உலகத்துல பெரிய ஏழை. திருப்தி உள்ள ஏழை தான் உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யம். அங்க உண்மை. அதாவது திருப்தி இல்லாத பணக்காரன் உலகத்திலே மாபெரும் ஏழை. அதே சமயத்துல திருப்தி உள்ள தரித்திரன் உலகத்திலே மாபெரும் ஐஸ்வர்யம். இதை படிக்கிறது ஒரு பெரிய பாடம். அதுக்கு விவேகம் வேணும். போன மனுஷர்களுக்குள்ள விவேகம் எல்லாம் ஆண்டு நமக்கு தருகிற விவேகம். இங்க என்ன பார்க்கிறோம் பாத்தீங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துல, கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் விரதாவா இராது அறிந்து எப்பொழுதும் அவருடைய கிரியில பெருவிழா இருப்பீர்களாக. கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் விரதாவும் இல்லை இல்லையா? அதுல கிரியில பெருக வேணும். ஊழியத்துக்கு மேல ஊழியம், கூட்டங்களுக்கு மேல கூட்டம், ஜபத்துக்கு மேல ஜபம், வேத பாடத்துக்கு மேல வேத பாடம், ஜபத்துக்கு மேல ஜபம், கொடுக்கறதுக்கு மேல கொடுத்தல். இதை செய்வோம் என்றால் கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் விரதாவா இராது. ரோமருக்கு எழுதுவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 2 பெண்களை பற்றி சொல்லி, ஆண்களை பற்றி இல்ல, பெண்களை பற்றி.
ஒரு பெண்ணை பற்றி பிரயாசப்பட்டாங்க எழுதியிருக்கிறது கத்தருக்குள்ள. இன்னொரு பெண்ணை பற்றி மிகவும் அதிகமாக பிரயாசப்பட்டாலும் சொல்லி பெண்கள் நம்ம லேசா சொல்லியிருக்கப்படாது. அந்த பெண்கள் தங்களுடைய ஆட்சிகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க. ஆண்டவர் செய்து மறிக்கும் போது அவரோட இருந்த செய்து ஓடி போனாங்க. ஆனால் பெண்கள் அந்த தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கோர பாடுகள் தைக்கிற ஆண்டவருக்கு அந்த பெண்களை இங்க பார்த்து எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்க முடியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று பவுல் சொல்றாரு. மற்ற யாரும் படாத பிரயாசம் அவர் பட்டார். அது தந்தை திறமையினால பட்டுவிட்டது அவர் சொல்லவில்லை. எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. கிருபை நிறைந்தவரை நமக்குள்ள வாசம் பண்ணினார் தேவகுமாரன். அவர் என்ன பிரயாசப்பட்டார்? அவர் முன்மாதிரி முதல் மாதிரி சிறந்த மாதிரி அல்லவா? அவருடைய பிரயாசம் தேவனுக்காக, அவருடைய திருச்சபைக்காக, உலகத்துக்காக பிரயாசப்பட்டார். உலக மக்கள் அவருக்கு சிலுவை கொடுத்தாங்க. அந்த பிரயாசம் அவரை போய் சேராது. ஆனால் அவர் சிலுவை மறுத்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைக்கு அவருடைய பிரயாசம் வந்து விடுகிறது. அவரை போல பிரயாசப்படுவதாக பூலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றார், பிதாவே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நான் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஆரம்ப விசுவாசிகள் சீசர்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டாரு போசல. அப்பொழுது இந்தியா எவ்வளவு மோசமா இருந்தது. உத்தரவத்தினால் நிறைந்திருந்தது. கல்வி இல்லாத ஜனங்களா இருந்தாங்க. ரொம்ப மோசமான பழக்கங்கள் வந்து இந்தியாவை ஆட்சி படைச்சது. இந்தியாவை போய் தூயம் சொல்ல முடியுமா? அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? அப்படி நினைக்கலையே. அப்படி உலக நாடுகளில் தேவனுடைய பிள்ளைகள் போனாங்களே. வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நான் உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். அப்புறம் நீ இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. எவை சபை பிரயாசப்பட்டாங்க, இலைப்படையாமல் பிரயாசப்பட்டாங்க. என்ன இலைப்படையாமல் பிரயாசம்? ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துறோம், எவ்வளவு பிரயாசப்பட்டாத்தானே அந்த கூட்டத்தை சிறப்பா நடத்த முடியும். கட்சிக்காரங்க எப்படி கூட்டத்தை நடத்துறதுக்கு எங்கெல்லாம் கொடி கட்டுறாங்க, பேனரை கட்டுறாங்க, மேடை உண்டாக்குறாங்க, பெரிய பந்தலை போடுறாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க, எங்கெல்லாம் வருமானத்தை உண்டாக்குறாங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளான நம்ம ஒண்ணுமில்லாத இருந்தா நம்மளை ஆசிரியத்தா வச்சிருக்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்துல வேண்டிய பிறவியும் எண்ணெயும் உண்டு. கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. போன 48 வருஷ காலமா கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன நம்பிய கையில எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறார், பொருள் கொடுத்திருக்கிறார். அவர் கடவுள் இல்லைங்க. எனக்கு கணப்படுத்தலன்னு சொன்ன ஆண்டவர் உங்களையும் அந்த நாள் ஆசிரிக்க முடியும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் விவேகமா இருந்து உங்களுக்கு நீங்க பிரயோஜனமா இருக்காதீங்க. அப்புறம் நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுக்காக பிரயாசப்படாதீங்க. உங்களுடைய மனதுக்கு திருப்தி வராது. கத்திரிக்காய் நீங்க பிரயாசப்படுங்க. பிரயாசப்பட்டவுடைய மாதிரியே நான் வேகத்துல பார்க்கிறோம் இல்லையா? பிரயாசப்படும் ஒரு நோக்கம் வேணும். என்ன நோக்கம் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல எனக்கும் என்னோடு இருக்கிறவர்களுக்கும் என்னுடைய கைகளே உழைத்தது வேலை செய்வது என்று பவுல் சொல்றாரு. அவரும் அதோடு அந்த ஆட்சியாளர் சேர்ந்து கூடாத தொழில் போயிருந்தாங்க. இரவு பகவான செய்தாங்க சொல்லிதாங்க எழுதியிருக்கு. இரவுல கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் முடியாதுங்க. அது தனக்கும் தன்னோடு இருந்தவர்களுக்கும் தனக்குடித்தனமா தான் ஓட மனுஷன் வாதான். குடும்பங்க அடுத்த குடும்பத்தை கவனிக்கவே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம 4 குடும்பத்தை காப்பாற்றணும், 4 சபைகளை காப்பாற்றணும், 4 ஊழியக்காரனை காப்பாற்றணும். அந்த நிலைமையில அந்த தரிசனத்தோட நாம என்ன செய்யணும், பிரயாசப்படணுங்க. தாவீது அந்த நிலையில தான் பிரயாசப்பட்டார். என் செலவு உமக்கு வேண்டியதாயிடாம பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் எங்க முழு பிரித்து வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு வேண்டியதா இருக்கிறது அப்படி சொன்னாரு. எபேசியருக்கு நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல திருடுகிறவன் இது திருடாமல் குறைச்சல் உள்ளவனு கொடுக்கத்தக்கதாக தனக்கும் உண்டாயிருக்கத்தக்கதாக நலமான வேலையை செய்யக்கிறவன். அப்ப எல்லா விசுவாசிகளும் இதுதான் இந்த சட்டம். குறைச்சல் கொடுக்கத்தக்கதாக தனக்கும் உண்டாயிருக்கத்தக்கதாக நமக்கும் உண்டாயிருக்க இல்லைன்னு கை விரிக்கக்கூடாது. குறைச்சல் கொடுக்கணும். இந்த வாய்ப்பாடுல எத்தனை பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை பலப்படுத்தி பெரிய தொகையெல்லாம் நம்ம கொடுக்கல, சாதாரண தொகை. அவங்க ஏழைகள் எளியவங்க, அவங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க, யாரும் உதவ பண்ண மாட்டாங்க. ஊழியர்கள் அப்படி, விசுவாசப்படுவங்க அப்படி. அதாவது மற்ற மார்க்கத்தில் நமக்கு மார்க்க வேறுபாடு வேண்டியதில்லை. அந்த மார்க்கத்துக்காரங்க ஆர்டர் நம்புறாங்க, நம்மள அது விஷயமா இல்ல. கச்சல அவங்க நம்ப பண்ணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டாங்க. நன்றியிலேயே துரோகிகளுக்கு தேவன் நன்மை செய்யும்போது நாம பாரபட்சம் பற்றி ஏன் செய்ய வேணும்? அதனால ஆண்டவருக்காக ஆண்டுடைய மக்களுக்காக நாம் பிரயாசப்படுவோம் என்றால் அந்த பிரயாசம் அது விரையும் அல்ல. அது நம்முடைய பாருங்க. பவுல் அப்போஸ்தலன்
அதாவது அந்த அகிரிப்பராஜா பணம் கொடுப்பான் என்று அநேக முறை பவுல போசரை அழைச்சு பேசுறான். ஆனா பவுல் தன்னிடத்தில் இருந்த பணத்தை அவர் என்ன சொல்றாரு, ஊதாரித்தனமா செலவு பண்ணல. அதாவது சுவிசேஷத்தை செலவில்லாமல் சாதிக்கிறதே எனக்கு பலன் என்று சொல்றாரு. அந்த பணத்தை என்ன சொல்றது, வஞ்சகனா தனக்கு உபயோகப்படுத்துற அந்த தானியத்தை கட்டி வைத்தா ஜனங்கள் சலிப்பாங்க. பவுல் என்ன சொல்றார், உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும், செலவு பண்ணப்பட விரும்புவது என்றாரு. ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவில்லை, செலவு பண்ணப்பட விரும்பவில்லை, எந்த ஆத்துமா பலப்படுவான்? இப்ப ஒரு வேதாந்தத்தை வாங்கி அந்த வேதாந்தத்தை விளக்க வரைய வாங்கி அதை இரவுல படித்தாத்தானே ஒரு உருப்படியான பிரசங்கம் பண்ண முடியும். அதனால அதுக்கு நாம என்ன செய்யணும், பிரயாசப்பட வேண்டி இருக்குது. அந்த பிரயாசத்துக்கு செலவுகள் இருக்குது. அதற்கு நாமளும் உண்டாக்கலாம், மற்றவங்களும் உண்டாக்கி உதவி செய்ய எவ்வளவு காரியம் நடக்கும். ஆரம்ப நாட்களை பாத்தீங்கன்னா ஒருவனும் தன்னுடைய என்று சொல்லவில்லை, சகலத்தையும் பொதுவாக வைத்து அறிவித்தார்கள். ஒருவனுக்கு ஒன்று குறைவா இருக்கின்றதில்லை. மற்றவங்க குறை வைத்துட்டு யோசித்தீங்களா, கேட்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு கொடுக்க மனசுல எப்படி நீங்க கேட்டு பார்த்தீங்க? நீதிமான் ஏழைகளுடைய நியாயத்தை விசாரித்து அறிகிறான் அப்படி சொல்லி கொடுக்கல் வாங்குற காரியத்துல நீங்கள் மாத்திரம் உடன்பட்டதல்லாம வேற ஒரு சபை உடன்படவில்லை கொடுத்துடுறாங்க. நீங்க நல்ல ஊழியம் செய்றீங்க, செய்யுங்க. உங்களுக்கு எப்ப பணம் வருதோ அப்ப நாங்க நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு விசுவாசிகள் கொடுத்தாங்க. போன போதும் கணக்கு வச்சு அவங்க திருப்பி தான் கொடுத்தாரு. பைபிள் அப்படித்தான் சரித்திரம் வருது. ஆனா இன்னைக்கு உலக மக்களை பாத்தீங்களா, அப்படி இல்லையே. அவங்க தனக்காக பிரயாசப்படுறாங்க, வருந்து கேட்கறாங்க, அவங்க வாய்க்கு திருப்தி கிடையாது. கடைசியா ஒரு சிந்தனை கூட சொல்லி முடிக்கிறேன். அதாவது நான் மற்றவர்களையும் மிஞ்சவன், அவங்க பிரயாசப்படுறாங்களே, நம்ம ஆண்டவருக்காக அவருடைய மக்களுக்காக எவ்வளவு பிரயாசப்படணும். சிலர் உலக மக்கள் குடும்பத்துக்காக பிரயாசப்படுவாங்க. எனதின பந்தத்துல எல்லாம் முன்னேற்றத்தை கொண்டு வரும் எவ்வளவு பிரயாசப்பட்டு பணம் செலவு பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? உலக மக்கள் செய்யறாங்க. வேற வேற பரிசெயருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக தேவனுடைய பிரவேசிக்க மாட்டாங்க. உங்களுடைய மக்களை உயர்த்தி விட நீங்க என்ன பாடுபட்டீங்க? அவங்க நல்லா இருக்க நீங்க நினைச்சீங்களா? அவங்க நல்லா உடுக்கட்டும், நல்ல அவங்க பிள்ளைகள் படிக்க வைக்கட்டும், அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு சரியான திருமணத்தை நடத்தி வைக்கட்டும், அதற்கு என்னுடைய பொறுப்பு நீ செயல்படுத்தி பாத்தீங்கன்னா சென்னையில செய்துட்டு இருக்கிறாங்க. ஒரு திருமணம் என்று சொன்னா எல்லா சபையும் அறிவிக்க 70 சபைக்கு மேல சொல்றாங்க, இந்த சபையில இந்த நாள்ல இந்த திருமணம் நடக்குது. 1000 1500 பேர் கூடுறாங்க அந்த திருமணத்துல. விசுவாச மக்கள் மாத்திரம், அப்புறம் உலக மக்கள் வேற. அப்ப அது செய்யலாம். அப்போ அவர்களை மிஞ்சுகிற காரியம், அதாவது பிறரை மிஞ்சி செயல்படுங்கள். மூன்றாவது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் சந்தப்பாரு. நீதிமொழிகள் 20:6. மனுஷர் பெரும்பாலும் மனுஷர் உலக மனுஷரோ அல்லது இந்த மாம்சத்துக்குரியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் பெரும்பாலும் தங்கள் தயாரத்தை பிரசுரப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்க, இந்த உண்மையான மனுஷன் என்று சொல்றது தன்னுடைய தயாரத்தை பிரசுத்தம் பண்ண மாட்டான். ஆனால் மனுஷர்கள் பெரும்பாலும் தங்கள் தயாரத்தை பிரசுரப்படுத்துவார்கள். தலைவர் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க தலையில ஐஸ்வர்யத்துல மாதிரி இருக்கு. நம்முடைய எஸ்டேட்ல நிறைய தலைவன்மார் இருக்கிறாங்க. இந்த தலைவன்மார் என்ன சாதித்தாங்க அவங்கதான் போய் கேட்கணும். ஜனங்களும் சொல்லுவாங்க, நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டாம். போர்படை தளபதி, இவர் எந்த போர்ல போய் ஜெயம் பெற்றார்? போர்படை தளபதி சொன்ன உடனே அவருடைய உச்சம் குறைந்துடும். போர்படை தளபதி. மனுஷர் பெரும்பாலும் தங்களுடைய தயாரித்த பிரசுரப்படுத்துவாங்க, மற்றவங்களை பற்றி தங்களை பற்றி. சில பேர் மேடையில ஏறிட்டா எங்களை பாத்தீங்களா, எங்களை பற்றி தெரியுமா, எங்க குடும்பத்தை பற்றி தெரியுமா, எங்களுடைய அந்த பாட்டம் கூட்டங்கள் என்னென்னலாம் பெரிய காரியத்தை செய்யும். கல்யாண காரியத்துல பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை பெண்ணை பற்றி பேச கூட அவங்க பாரம்பரியத்தை பற்றி எல்லாம் பெரிய விளம்பரப்படுத்திட்டு இருப்பாங்க. இது மனுஷன்ல பெரும்பாலும் தங்களுடைய தயாரத்தை பிரசித்தப்படுத்துறாங்க. ஆனா உண்மையான மனுஷன் அந்த மாதிரி செய்யாதபடி அவன் என்ன செய்வான்? உண்மையிலவன் இருக்கிறவன் தேவனுடைய காரியங்களை, அவருடைய தயார சம்பந்தப்பட்ட காரியங்களை அதைத்தான் பேசுவாங்க. தவிர இப்படி உலக மனுஷரை மாற்றி பேச மாட்டான். ஆகவே நாம பிறரை மிஞ்ச வேண்டும், பிறரை மிஞ்சி செயல்பட வேண்டும். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாரத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்க முடியாது. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இங்க வாசிங்கன்னா, ஏசாயா 32:5 மூடன் இனி தயாரன் என்று மதிக்கப்படுவதில்லை. இன்னைக்கு உலக மக்களுக்கு யாரை என்ன சொன்னோம்னு தெரியல. அவன் ஒன்னா நம்ம மூடன் தான் இருக்கிறான். அவனை போய் தயாரன்னு சொல்லலாமா? தயாரன்னா தயாரன்னு சொல்லுங்க, மூடன்னா மூடன்னு சொல்லுங்க.
அப்படி சொன்னா அவன் சண்டைக்கு நிற்பான். அதனால அவனை அப்படி சொல்லிட்டு அவனை கெடுக்கணும்னு சொல்லி செய்யணும்னு சொல்றாங்களா, அல்லது இப்படி சொன்னாத்தான் அவனிடத்துல ஏதாவது நன்மை கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்களா தெரியல. அவன் மூடனா இருக்கிறான், அவன் தயால நின்று அவன் மதிக்கப்படவில்லை என்றே சொல்லப்பட்டது. ஆனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், தயால குணம் உள்ளவர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஏசாயா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தயால குணம் உள்ளவர். இது உலக மக்கள்கிட்ட பார்த்தோமா, யார்கிட்ட நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அப்படி வரும் நம்ம சொல்லலாமா? ஒரு காலத்திலும் மனுஷனிடத்துல தயால குணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நல்லவன் முழுத்தடிக்கு ஒத்தவன், செம்மையானவன் நெருஞ்சில பார்க்கும் கூர்மையானவன் என்று பைபிள் சொல்லுது. ஆனால் இங்க தயால குணம் உள்ளவர் என்று சொன்னால் இயேசுவானவர் தயால குணம் உள்ளவர். அவர் நம்மை திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றினார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்கெடுத்திருக்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தயாளன், தயால குணம் உள்ளவர். ஆண்களுக்கோ பெண்களுக்கோ பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ அந்த தயால குணத்தை தருகிறார். அந்த தயால குணம் உள்ளவன், தயால குணம் உள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான். தயாளமானவைகளை யோசிக்கிறான் அப்படின்னு அந்த யோசனையே அவனுடைய நல்ல யோசனையா மாறி அதுல நிலைத்தும் இருக்கிறான் என்று இருக்கிறேன். தயாளமான காரியத்தை யோசித்து அதுல நிலைத்து இருக்கிறான். இந்த வேத புத்தகம் நமக்கு தயால குணத்தை கற்றுத்தருகிறது. இந்த தயால குணத்தினால் ஏற்படுகிற ஆசீர்வாதம் உலக மக்களுக்கு தெரியாது. அவங்க சொன்னாலும் அந்த தயால குணத்துக்குள்ள வரமாட்டாங்க. முரட்டு குணம் உள்ளவங்களா, திராகிரம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனால் தயால குணத்தை பைபிள் சொல்லும் பொழுது அந்த தயால குணத்தினால நல்ல காரியத்தை யோசிக்கிறோம், பொருளாதாரத்தை யோசிக்கிறதுல தயால குணம் தயாரத்துல நிலைத்தும் இருக்கிறான் அப்படி சொல்லிக்கிறேன். உலகமாக நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் ஏந்தரிக்கு நிலைத்திருப்பான். நமக்கு இந்த தயால குணம் உண்டு. அவங்க என்ன செய்யறாங்க, பெரும்பாலும் மனுஷர் தங்களுடைய தியாகத்தை பிரசித்தம் பண்ணுகிற எண்ணம். எங்களை பாத்தீங்களா, எங்க குடும்பத்தை பாத்தீங்களா, எங்க சபையை பாத்தீங்களா, எங்க போதகரை பாத்தீங்களா, இதைத்தான் பேசுவாங்க தவிர பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லாதனால இந்த காரியத்தை பேசிட்டு காலத்தை ஓட்ட பார்க்கிறாங்க. ஆனால் நீங்கள் நானும் நம்முடைய தயார குணத்தை பிரசித்தப்படுத்த வேண்டாம். நான் பிரசித்தப்படுத்த வேண்டிய காரியம் எது? வேற என்ன சொல்லுது? நான் யாரை பிரசாரப்படுத்தலாம், எவைகளை பிரசாரப்படுத்தலாம், அதுக்கு பைபிள்ல ஆலோசனை இருக்குது. வேதவசனம் அப்படி சொல்றது. இந்த காரியத்தை நீங்க பிரசித்தப்படுத்தினா போதும். நீங்க உங்க தயாரத்தை குணத்தை பிரசித்தப்படுத்த உங்கள்கிட்ட தியாக குணம் இல்ல, ஆண்டவர் இறக்கப்பட்டு தந்திருக்கிறார், சிக்ஷையா கொடுத்திருக்கிறார், பெருமைப்பட வேண்டியதில்லை. ரட்சிப்பும் அப்படித்தான் கிடைச்சது, பரிசுத்த வாழ்க்கை கூட அப்படித்தான் கிடைச்சது. யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் இஸ்ரவேல் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் வந்து உங்களை சந்திப்பேன். நான் உங்களை சந்திக்க முடியவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தல. அப்புறம் நான் ஏன் வர்றேன், நான் ஏன் வந்து உங்களை ஆசிரியக்கணும்? அதனால என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற இடத்துல நான் வந்து உங்களை சந்திப்பேன், இல்லைன்னா சந்திக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்ப அவருடைய நாமத்தை தான் பிரஸ்தாபப்படுத்தணும். உதாரணம் 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன் என்று மோசே சொல்றாருங்க. நான் வேற எதை பிரஸ்தாபப்படுத்த முடியும்? நான் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் தனிப்பட்ட நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில சொல்றேன். அப்ப நான் இப்படி கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துவதை போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என்னை போல கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கும். அப்புறம் பாத்தீங்களா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அங்க அந்த கண்டு கேட்ட காரியத்தை அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மேய்ப்பது பிரஸ்தாபப்படுத்தினார்கள் என்ற காலையில் நம்ம சிந்திச்சோமே. அவங்க பிரஸ்தாபப்படுத்துறது தங்களை பிரஸ்தாபப்படுத்தினாங்களா? பாருங்க, நாங்க ஆடு மேய்க்கிறோம், இத்தனை பேர் வந்தோம். ஆடு மேய்ச்சாலும் நீங்க இத்தனை பேர் வந்தாலும் அது ஆண்டவருக்கு தெரிஞ்சா போது. நீங்க இப்ப செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் அவைகளை பிள்ளையை குறித்து அந்த சங்கதியை பிரசித்தாப்படுத்தினார்கள். நம்முடைய ஆண்டவரை பற்றி பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு நம்முடைய ஆட்சி காலம் போதாது. ஏன்னா இடையில தான் ரசிக்கப்பட்டோம். எப்ப நமக்கு மரணம் தெரியாது. எத்தனை பேர் முந்திய போயிட்டாங்க. நம்ம என்னமோ ஆண்டவர் உயிர் சிச்சை கொடுத்து கொஞ்ச காலம் வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவரை கொடுத்து பிரஸ்தாபப்படுத்த வேண்டியது அவசியம் அல்லவா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல இந்த கொன்னாவாயன பேச முடியாதவன அவன் ஆண்டவர் சுகப்படுத்துறார்.
ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க. இதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். அவனிடத்திலும் சொல்றாரு, ஜனங்க கூடியிருக்கிற ஜனங்களையும் சொல்றாரு, இந்த கொன்னவாயை நான் சோப்படுத்திருக்கிறேன், கண்டிப்பா கட்டளை இருக்கிறேன், யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ஆனால் அவர் கட்டளையிட்டு இருந்தால் கூட அவர்கள் அதிகமாய் பிரசித்தப்படுத்தினார்கள். அவர் அப்படி சொல்லியிருக்கிறேன் வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவங்க இவரை பிரச்சாரப்படுத்தாம நம்ம இருக்க முடியும். இந்த கொன்னவாயினா ஒரு காசும் இல்லாம மருத்துவத்துறைக்கு போகாம செலவு இல்லாம சோகப்படுத்துறவங்க இதை பிரச்சாரப்படுத்தாம இருக்கலாமான்னு சொல்லி ஆண்டவரே சொன்ன கருத்தை மீறுறாங்களே. வேதத்துல ஆண்டவரை பிரச்சாரப்படுத்த வேண்டும், உங்களுடைய தயாரித்தை பிரச்சாரப்படுத்த கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கும் போது கூட விசுவாசிகளுக்கு வாயை மூடிட்டு பேசாம எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் ஊம பிள்ளைகளை தத்தாரா? இல்லையே. ஆண்டவர் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாய் பேசக்கூடிய பிள்ளைங்க. என்னுடைய வாய் உங்களிடத்துல பேச திறந்திருக்கிறது. நீங்க யாரிடத்துல பேசக்கூடும் என்றால் ஆண்டவரை பற்றி பேசுங்க, அவருடைய பிரஸ்தாபத்தை பற்றி பேசுங்க. உங்களுடைய தொழிலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் புள்ள வீட்டில பற்றி பேசிட்டு இருக்காதீங்க. அது தேவையற்ற காரியம். அவரை குறித்து நான் பிரஸ்தாபப்படுத்த வேணும். சங்கீத 68 நான் வாசிக்கிறேன். அது என்ன? ஆண்டவர் வசனம் தந்தா அதை பிரசித்தப்படுத்துவதை கூட்டம் மிகுதி என்று சொல்லப்படுகிறது. வசனத்தை பிரசித்தப்படுத்த வேணும். யாராவது வந்துட்டா அட்டமாடி ஒட்டிக்கிறேன் நீங்க விசுவாசின்னு சொன்னா எப்படியாவது ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசலாமா, வேதத்தை பற்றி பேசலாமா? அது பிரஸ்தாபப்படுத்த வசனத்தை பிரஸ்தாபப்படுத்த வேணும். அப்போஸ்தலர் விடிகள் 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல அத்தேசமெங்கும் கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாயிற்று, அந்தேசமெங்கும். எரேமியா 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தைக்கு. அந்த தேசம் எங்கும் 1967 ஆரம்பித்த வால்பாறை ஊழியம் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள வால்பாறை ஏரியாவில் வசனம் கேட்காத ஒரு மனுஷனுக்கு கூடாத நிலைமையில எல்லா எஸ்டேட்டுகளிலும் தெருப்பிரசங்கம், வீட்டுகளில் கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் சரமாரியாக அந்த பிரசாரப்படுத்தினால என்னென்ன நன்மை ஏற்படுதுன்னு உடனே தெரியாதுங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்ல போடும், அநேக வருஷங்களுக்கு பின்னால பலன் காண்பாய். ஜனம் என்று சொல்லுகிறது, ஜலம் என்று சொல்லுகிறது, ஜனங்கள் என்று பைபிள்ல சொல்லப்போம். ஆகாரத்தை தண்ணீர்ல போடும், தண்ணீர் என்று சொல்லுவது ஜனங்கள் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, அதை பிரசித்தாப்படுத்து. தேசம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டாங்களே, அப்போ கர்த்தரை பிரச்சாரப்படுத்த வேண்டும். அவருடைய பரிசுத்த வேதாகம வசனங்களை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். நமக்கு மாத்திரம் இந்த வசனம் போதும், மற்றவங்களுக்கு வேண்டாம் சொன்னா நம்ம வாழ்க்கை நாரி போகும். எவர்தான் என்ன செய்ய? தண்ணீர் ஓடிட்டே இருக்கும், எப்பொழுதும் தண்ணீர் சுத்தமா இருக்கும். ஆனா அந்த சவக்கடல் எங்கிருந்து வர்ற தண்ணிய சேர்த்து வைக்க வெளியே விடாது. நீங்க சவக்கடல் போனீங்கன்னா மூக்க பிடிச்சிட்டு போகணும், ஒரு விதமான நாற்றம் வரும். உங்களுக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கை நாரணும்னா வேற ஒரு பாவம் செய்ய வேண்டாம். நீங்க சுவிசேஷ ஊழியம் செய்யாதீங்க, ஆண்டவரை பிரச்சாரப்படுத்தாதீங்க, அவருடைய ஊழியத்துல எந்த பொறுப்பு எடுக்காதீங்க, வாழ்க்கை நாரி போயிடும். அது செய்யக்கூடாது. ஆண்டவர் நறுமணம் உள்ளவர், வாசனை செய்யக்கூடியவர். பரிமள அவருடைய பரிமள தைலம் எவ்வளவு இன்பமானவர்கள் என்று எழுதியிருக்குது. மூலமாக மரண வாசனை, ஜீவ வாசனை உலக மக்களுக்கு போகணும்னு. அப்புறம் நான் பிரசித்தப்படுத்த வேண்டியது நம்முடைய விசுவாசம் கூட உலகத்துக்கு பிரசித்தமாக வேணாம். அப்பொழுதுதான் இந்த விசுவாசம் இல்லாத மக்கள் இந்த விசுவாசத்தை பெற்றுக் கொள்வாங்க. அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கும்போது நமக்கு அந்த விசுவாசம் வேணுமே என்று சிந்திப்பாங்க. அதுக்கு நம்முடைய விசுவாசம் பிரசித்தமாக வேண்டும். ரோமருக்கு மேற்கொள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரஸ்தவமாகிறது, உலகம் எங்கும் பிரஸ்தவமாகிறது என்று நிகழ்காலத்துல சொல்ற பவுல அந்த ரோமாபுரியில சொல்றார். அப்ப ரோமாபுரி என்று சொல்வது கிறிஸ்தவ நாடல்ல, ரோமன் ஆட்சி தலைமை பீடமா வைத்துக்கொண்டு ஆளுறாங்க. அங்க இருந்த விசுவாசிகள் அவருடைய விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாகிறது. யோனா ஒரு நாள் அங்க போய் பிரசங்கம், ஒரு மனுஷன் ராஜாவுக்கு செய்தி எட்டிச்சு, எல்லா மக்கள் மனம் திரும்பினாங்களே. இவன் போய் ஒரு நாள் சொல்லலைன்னா என்ன நடக்கும்? எல்லாரும் 40 நாள் கவிழ்க்கப்பட்டு போயிருக்கும். அந்த ரத்தப்பள்ளி யோனாட்ட ஆண்டு கேட்காம விடுவார. அதனால நீங்கள் நான் என்ன செய்யணும், நமக்கு இருக்கிற விசுவாசம் உலகம் எங்கும் போகணும். நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் ஆண்டு சொல்றாரு. அப்புறம் நான் வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று,
அப்படி சொன்னா அவங்க கூட்டம் கூட்டமா கூடி ஊழியம் செய்யறாங்க. உக்கரங்களை விட்டு விட்டு ஜீவனுள்ள தேவனத்துல மனதிற்கு ஊழியம் செய்யறாங்க. இதனால அவருடைய விசுவாசம் எங்க பிரசித்தமாயிடுச்சு. இப்ப நான் சென்னையை பற்றி சொல்றேனே, 70 சபைகளை ஊழி செய்யறாங்க. இப்ப நான் எங்கெல்லாம் போறேன்னா, தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் பாண்டிச்சேரியிலும் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் போகும்போது இதெல்லாம் சொல்லுவேன். அவங்க இப்படி ஊழி செய்யறாங்க, அவங்க விசுவாசத்தை வெளிக்காட்டுறாங்க. அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க, கடைசியில் பார்த்தா அது உலகத்துக்கே போயிடும். இப்ப பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் காலத்துல வெப்சைட்ல எங்கெங்க ஊழியம் நடக்குன்னு சொல்லி நீங்க பட்டனை தட்டினா உலகம் நடக்கிற ஊழியம் வருஷக்கிரமா வருது. அப்ப நம்முடைய விசுவாசம் உலகத்துக்கே தெரியும். ஆனா உலக மனுஷன் என்ன செய்யறாங்க, தங்களுடைய தியான தயலத்தை பிரசித்தப்படுத்துறாங்க. அவங்க உண்மை இல்லவங்களா, உண்மையற்றவங்க. நீங்க உங்க தயலத்தை பிரசித்தப்படுத்துறீங்களே, உங்களிடத்துல அப்படி என்ன நன்மை உங்களுக்கு இருக்குது? இடத்துல ஒரு நன்மை வாசமா இருக்குல்ல என்று நான் அறிந்திருக்கிறேன் மாபெரும் அப்போஸ்தலன் சொன்னாரு. எங்களிடத்துல என்ன நன்மை இருக்கிறது? தயாரத்தை பிரசித்தப்படுத்துறாங்களா? இந்த கட்சி மேடைகள்ல பாருங்க, அரசியல் மேடைகள்ல பாருங்க, ஏன் நம்முடைய மார்க்க மேடைகள்ல பாருங்க, தாவிக்கிற சபைன்னு சொல்றாங்க, அவன் நடத்துற கூட்டத்துல பாருங்க, ஒரே அந்த பிரசங்கியான பற்றி பாடலாக புகழ்ந்து. அந்த பிரசங்கியன் யாரு? ஒரு முறை டிஎல் மோடி ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துல பேச போக தீர்மானிச்சார். ஆனா இன்னைக்கு என்னவோ ஆண்டவருடைய ஆவியானவர் வசனமே கொடுக்கல. டிஎல் மோடி எல்லாம் சிஎஸ்எஸ் பரிஞ்சன். அப்போ என்ன விஷயம் என்று பார்க்கும்போது, தெருவில் போயிட்டு ஒரு பெரிய ஒரு படம் போட்டு பீரங்கி பிரசங்கியா கிடையாது. பீரங்கி ஒரு பீரங்கி அடிச்சா அந்த நாட்டே தகர்த்து போடும். பீரங்கி பிரசங்கியா. அப்பதான் தெரிஞ்சது, இந்த பீரங்கி பிரசங்கியா மனுஷனை பற்றி போட்டதுனால ஆண்டர் செய்தி கொடுக்கல. அடுத்த நாள் சொன்னாரு, இந்த பீரங்கி பிரசங்கியா போர்டை எடுக்கிறீங்களா, நான் பிரசங்கத்தை நிறுத்தட்டு பாடு கேட்டேன். போடத்துக்கு வெளியே போட்டாங்க. அப்புறம் தான் அவர் மேடை ஏறினார். அப்போ மனுஷர் பெரும்பாலும் தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துறாங்க. உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்கிறவன் யார்? இவர்களையும் நாம மிஞ்ச வேண்டும். பிறரை மிஞ்சி செயல்படுவோம். எந்த காரியத்துல? விவேகத்தை மனுஷர் பயன்படுத்துற காரியத்துல நம்ம அவர்களையும் மிஞ்சுகிற நிலைமையில விவேகத்தை பயன்படுத்த வேண்டும். பிரயாசப்படுகிற காரியத்துல அவர்களையும் மிஞ்சி நாம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும். தங்களுடைய தியாகத்தை பிரசித்தப்படுத்துகிற மக்களுடைய மத்தியில நான் உண்மையான மனதலாக இருந்து ஆண்டவரை, வேதத்தை, நம்முடைய விசுவாசத்தை எங்கும் பிரசாரப்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அவளை மிஞ்சுகிறது என்பது சாதனை செய்ய முடியாதுங்க. அதற்கு நாம் நிறைய முயற்சி எடுக்கணும், ஜெபிக்கணும், உழைக்கணும். அப்பதான் அவளை மிஞ்ச முடியுமே தவிர இல்லைன்னா மிஞ்ச முடியுமா? ஆண்டவரே அப்படி மற்றவர்களை மிஞ்ச பலம் நல்வாராக நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆண்டவரை தவிர உலகத்திலே எவ்வளவு சிறந்த மாதிரி அல்ல. ஆனால் உலக மக்கள் அவரை மாதிரியை பின்பற்ற மாட்டார்களே, செலவெடுக்க மாட்டார்களே, அவரை பின்பற்ற மாட்டார்களே அனுதினமும். அதனால அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள், மிஞ்சி செயல்படுவது போல அவர்கள் உணர்வார்கள். ஆனால் அதனால அவருக்கு ஒன்றும் நடக்க போவதில்லை. அவர்கள் தயலத்தை பிரயாசப்பட்டு என்ன பயம்? பிரயாசப்பட்டு என்ன பயம்? அவர்கள் எந்த காரியத்தையும் செய்தாலும் அதை சக்தி வராது. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற விவேகம், அவர்களுக்கு இருக்கிற பிரயாசம், அவர்கள் செய்கிற அந்த பிரசித்தத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே அது நிலையற்றதா இருந்தாலும் அவர்கள் அதற்காக உழைக்கிறார்களே, செலவிடுகிறார்களே, பிரயாசப்படுகிறார்களே. நாங்கள் நிச்சயத்திற்காக பிழைக்க வேண்டியவர்கள். நாங்கள் கொலோசியர் நிறுவனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார், மேலானவர்களை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க எங்களுடைய விவேகம், எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய பிரசித்தம் இவர்களை மற்றவர்கள் மிஞ்சுகிற அளவிற்கு தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொண்டார். உலக மக்களே ஆச்சரியப்படுவார்கள். இந்த சரியான விவேகத்துக்குள்ள வருவார்கள், சரியான பிரயாசத்துக்குள்ள வருவார்கள். தங்களுடைய பிரயாசம், தங்களுடைய தயனத்தை பிரசித்தப்படுத்துகிற அடியோடு விட்டுவிட்டு நாங்கள் எப்படி கர்த்தரை
அவருடைய வசனங்களை அவர்களுக்கு தந்திருக்கிற இந்த விசுவாசத்தை நாங்கள் பிரசித்தப்படுத்துகிறோமோ அது போன்ற நிலைமையில் அவர் மாறுவார்கள். அதற்கு எங்களை நீர் மாதிரியாக கவனிக்கிறேன். ஆனால் மற்றவர்களை மிஞ்சும் விசுவாசிகளாக புது வருஷத்தில் நாங்கள் ஜீவிக்க வசன கேட்டங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும், ஆசிர்வதியும். அந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மக்களை இந்த கருத்துல படைக்கிறோம். உங்க கேட்ட வசனங்கள் அவளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இதை மறுபடியும் அவளுக்கு தியானிக்கட்டும், அத்தியாசிக்கட்டும். புது வருடம் அவளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த ஆண்டுல அவருடைய எல்லா விதமான தீமைகளுக்கு நாசமோசங்களுக்கு விலைக்கு காத்து நடத்தி வந்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவளை நடத்தும். உங்க காலத்துல எங்களை சமர்ப்பிக்கிறோம். மீட்பெருநாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுள்ளவர்களோட பிரசனத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.